குட்டிமணி தங்கதுரையின் உடல்களுக்கு என்ன நடந்தது? செல்வம் அடைக்கலநாதன் கேள்வி. அர்ஜுனா ஒரு முட்டாள், சபாநாயகர் கருத்தாய் வாக்குவாதம். கையீட்டு விகாரி பிரச்சனை, மக்களின் காணி மக்களுக்கு, விகாரி காணி விகாரிக்கு. விடுதலை புலிகள் பலமாக இருந்த காலத்தில் தமிழ் மக்கள் மீது சிங்களவர்கள் கை வைக்கவில்லை. ஸ்ரீதரன். முல்லைத்தீவு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும். துரைராசா ரவிகரன். புகழ்பெற்ற வயலின் வித்துவான் பெயரில் மருதனார் மடத்தில் வீதி திறந்து வைப்பு. மன்னார் அல் அஸ்கர் பாடசாலை அதிபரை மாற்றக் கோரி பெற்றோர்கள் மாணவர்கள் 2வது நாளாக போராட்டம். மட்டக்களப்பில் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தில் 600 முறைப்பாடுகள். கோட்டபய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனுவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. அறக்கலைய வழக்கில் சிக்கிய தேசபந்து தென்னகோன் உயர் நீதிமன்றம் பிறப்பித்து அதிரடி உத்தரவு. செம்மணி புதைக்குழிக்குள் மழை அங்கியுடன் என்பகூடு. தொடர்வது விரிவான செய்திகள். கருப்பு ஜூலை கலவரத்தில் காடையர்களால் கொல்லப்பட்ட குட்டிமணி தங்கதுரை ஆகியோரின் உடல்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பான விசாரணை அவசியம் என செல்வம் அடைக்கலநாதன் சபையில் தெரிவித்தார். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, தமிழீழ விடுதலை இயக்கத்திற்கு இந்த ஜூலை கருப்பு ஜூலை என்பது இந்த நாடாளுமன்றத்திலே உரையாற்றுவதிலே ஒரு உரித்திருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, இந்த கருப்பு ஜூலையிலே வெளிக்கடை சிறையிலே படுகொலை செய்யப்பட்ட தங்கண்ணா, குட்டுமணி அண்ணா, ஜெகன், நடேதேசாசன் ஏனையவர்களும், அதே நேரத்தில் எங்களுடைய பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்கும் இந்த உயரியல் சபையிலே தமிழீழ விடுதலை இயக்கத்தின் சார்பாகவும் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் சார்பாகவும் எனது ஆழ்ந்த இரங்கலை செய்து கொள்ள விளைகின்றேன். ஆழ்ந்த இரங்கலை செய்து கொள்கிறேன். உண்மையிலே இந்த படுகொலை என்பது எங்களுடைய மக்கள் மனதிலே இன்றைக்கும் கருப்பு ஜூலை என்பதை பொருத்தமாகத்தான் இருக்கிறது. இந்த 83 கலவரம் முப்படைகளோடு துணையோடு அன்றில் இருந்த அரசு மிக இந்த நாட்டிலே தேசிய இனங்களான சிங்கள மக்களை தவிர ஏனையவர்கள் இந்த நாட்டிலே வாழ அருகதை அற்றவர்கள் என்பதை அந்த கருப்பு ஜூலை பறைசாற்றியது. அதே கருப்பு ஜூலையிலே தான் எங்களுடைய தமிழ் மக்கள் தாருக்குள்ளும் அரை உயிராகவும் படுகொலை செய்து அகதிகளாக யாழ்ப்பாணம் அனுப்புகின்ற, ஏனைய இடங்களுக்கு அகதிகளாக செல்லுகின்ற மிக துக்ககரமான கரிநாளாக இன்றைய அந்த கரிநாள் விளங்குகிறது. உண்மையிலே இந்த விவாதம் இந்த சபையிலே கொண்டு வந்ததற்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் பல பேருக்கு இந்த 83 கலவரம் சம்பந்தமாக தெரியாத ஒரு விடயமாக இருக்கிறது. உண்மையிலே இதிலே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நேரத்திலும் கூட தமிழ் சிங்கள, அதாவது எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்களும் குறிப்பிட்ட சிங்கள சகோதரர்களும் எங்களுடைய நேரம் நிறைவேறுகின்றது காப்பாற்றுகின்ற ஒரு நிலையை அங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஊழல் ஒழிப்பு இப்படியான விஷயங்களிலே அரசாங்கம் கவனம் செலுத்துகின்ற இதே நேரத்திலே இந்த ஜூலை படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய ஸ்தாபகர்கள் தங்கத்துரை, குட்டிமணி, ஜெகன் போன்றவர்களுடைய உடல்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காடையர்களை இந்த ஜூலை மாதத்திலே, இப்பொழுதும் அந்த ஜூலை மாதத்திலே ஒரு சிறை கலவரம் வந்திருக்கிறது. ஆனால் இந்த காடையர்களை உள்ளே அனுப்பி படுகொலை செய்யப்பட்ட அந்த 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 விசாரணை செய்து நியாயத்தை பெற்று தர வேண்டும் என்று இந்த இறந்த மக்களுடைய ஆத்மா சார்பாக உங்களிடம் வினயமாக கேட்கிறேன். அந்த அந்த சம்பந்தப்பட்ட அந்த 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 அதை விசாரணை செய்து அதுக்கான ஒரு தீர்வை பெற்று தருமாறு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலே ஒரு 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 நிமிடம் தாருங்கள். உண்மையிலே தமிழீழ விடுதலை இயக்கத்தை பொறுத்த மட்டிலே
இந்த ஜூலை மாதம் என்பது நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு துக்க கரிநாளாக எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கும் எங்களை சாபர்களுக்கும் அஞ்சலி செலுத்துகின்ற வாரமாக இருக்கிறது. அந்த வகையிலே எனக்கும் வாய்ப்பு தந்த உங்களுக்கும் எதிர்க்கட்சிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அர்ச்சுனா ராமநாதன் ஒரு முட்டாள் என சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்த கருத்தால் சபையில் அர்ச்சுனா, சபாநாயகர் பிமல் ரத்நாயக் ஆகியோருக்கு இடையில் கருத்து மோதல் இடம்பெற்றது. මේ මොකක්ද මේ? මෙහෙම පාර්ලිමේන්තුවට යන්න දෙන්න පුළුවන්. පස්්‍රංකා ගරු විපක්ෂ නායකතුමා ඔබතුමා ගරු මන්ත්‍රීතුමා අතක තියාගන්න මෙහෙමයි. ගරු අර්ජුන මේක අහගන්න. ගරු අර්ජුන මන්ත්‍රීතුමා මීට පෙර සභාවේදී මා අමතලා ඊටම අශෝභන විදිහේ ප්‍රකාශත් කරලා තියෙනවා. මේ අශෝභන කියන්නේ මේ ශිෂ්ට සම්පන්න නොවන ඉතින් කරුණාකර ගරු මන්ත්‍රීතුමාලා ඊට විනයක් ඇතුව සංගමයක් ඇතුව කතා කරන විදිහට පාර්ලිමේන්තුව ඇතුළට හොඳයි කියලා හිතනවා. මේ වගේ ප්‍රකාශන ගරු හොඳයි. ඊළඟ ප්‍රශ්නෙට යමු. ගරු විපක්ෂ නායක ඔබතුමා පොයින්ට් එක මොකද්ද? ගරු කතානායකතුමනි, මම ඇත්ත වශයෙන්ම ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්නට කැමති ස්ථාවර නියෝග 36. දැන් ඔබතුමා එක වෙලාවක මෝඩයෙක් හැටියට සඳහන් කරන්නටත්, එතකොට තවත් වෙලාවක ගරු සභානායකතුමා මානසික රෝගියෙක් හැටියට මේ සඳහන් කරන්නටත් ඒව සුදුසු නෑ. අනිත් එක මෙතුමා සඳහන් කර විනාඩියක් විපක්ෂ නායකතුමා මේක කුමාර පොන්නම්බලම් ගරු මන්ත්‍රීතුමා මේ කුමාර පොන්නම්බලම් කියලා මන්ත්‍රීවරයෙක් නෑ මේ පාර්ලිමේන්තුවේ. ගරු ගජේන්ද්‍ර පොන්නම්බලම් මන්ත්‍රීතුමා මේ මට ලබා දීලා තියෙනවා. මේ ගරු ගජේන්ද්‍ර පොන්නම්බලම් මන්ත්‍රීතුමා මට ලිපියක් ලබා දීලා තියෙනවා එතුමාලගේ ඉන්න බෑ කියලා. හොඳයි මේ ඔබට අවසන් කරන්න. අවස්ථාව දෙන්න. අවසන් කරන්න ගරු. කුමාර පොන්නම්බලම් කියලා කවුරුත් නෑ. ප්‍රශ්නාංක 7 ගරු බී ආර්යවංශ අග්‍රාමාත් නැද්ද? බී ආර්යවංශ. හරි. ප්‍රශ්නාංක 8 ගරු වෛද්‍ය පද්මනාදන් සත්‍යලිංග මහතා සෞඛ්‍ය සහ ජනමාධ්‍ය අමාත්‍යතුමා ඇසීමට. நான் கேள்வி கேட்க ගරු සෞඛ්‍ය සහ ජනමාධ්‍ය අමාත්‍යතුමා වෙනුවෙන් ජනමාධ්‍ය නියෝජ්‍ය අමාත්‍යතුමිය. On behalf of the Minister of Health, I am going to தையிட்டியில் மக்களுக்கு சொந்தமான காணி மக்களுக்கும் பீகாருக்கு சொந்தமான காணி பீகாராதிபதியிடமும் ஓரிரு வாரங்களில் ஒப்படைக்க முழுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பொது சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் கிந்தும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் வியாழக்கிழமை விஜயம் செய்த அமைச்சர் மருதனார் மடத்தில் வீதியொன்றின் பெயர் பலகையை திரைநீக்கம் செய்யும் நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், தையிட்டி விகாரை தொடர்பில் அரசாங்கம் அனைத்து தரப்பினரையும் அழைத்து விரிவான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக நீதி அமைச்சர், வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கடற்தொழில் அமைச்சர், வடமாகாண ஆளுநர், யாழ்ப்பாண மாவட்ட செயலர், வலிவடக்கு பிரதேச செயலாளர், நிலவள திணைக்களத்தினர் ஆகியோருடன் எனது அமைச்சும் பலமுறை ஒன்று கூடி கலந்துரையாடல்களை நடாத்தியுள்ளோம். அதுடன் காணி உரிமையாளர்களுடனும் பேச்சுக்களை நடத்தியுள்ளோம். அந்த கலந்துரையாடல்களின் முதல் கட்டமாக சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு நில அளவை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக முயற்சித்த வேளை அங்கு ஏற்பட்ட சிறிய பிரச்சினை காரணமாக அதை செய்ய முடியாமல் போனது. எமது நோக்கம் இந்த பிரச்சினைகளை தீர்த்து காணி உரிமையாளர்களிடம் அவர்களுக்கு சொந்தமான காணிகளை வழங்க வேண்டும் என்பதாகும். மக்களுக்கு சொந்தமான எதையும் பறிக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. அதேவேளை 1972 ஆண்டின் நில அளவையில் படம் ஒன்றில் இந்த விகாரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே விகாரைக்கு சொந்தமான காணி அளவை விகாரைக்கு வழங்கிவிட்டு மக்களுக்கான காணிகளை அவர்களுக்கு பிரித்து கொடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் மக்களுக்கு சொந்தமான காணிகள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும். விகாரைக்கு சொந்தமான காணி விகாரைக்கு சென்றடைய வேண்டும். அது தொடர்பில் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் முதற்கட்ட தீர்மானத்தை எடுக்க முடியும் என்று நினைக்கின்றேன். அதன் பிறகு முறையான நில அளவை செய்து அவரவர் காணிகளை பிரித்து ஒப்படைப்பது எமது நோக்கமாகும் என்றார். விடுதலை புலிகள் ஓயாத அலைகள் தாக்குதலில் முல்லைத்தீவை கைப்பற்றிய போது ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். ஆனால் தமிழர்கள் பலமாக இருந்ததனால் கொழும்பிலோ மலையகத்திலோ எந்த தமிழ் மக்கள் மீதும் அவர்கள் கை வைக்கவில்லை என சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் தெரிவித்தார். குறிப்பாக 43 ஆண்டுகளுக்கு முதல் இலங்கையிலே மிக கொடூரமான ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை இந்த நாட்டிலே வெலிக்கடை சிறை, களுத்துறை, பிந்துணுவ போன்ற பல சிறைகளில் கைதிகள் கொல்லப்பட்டார்கள். இதுதான்
இலங்கையிலே நடந்த முதலாவது இன ரீதியான படுகொலை அல்ல. இதற்கு முதல் 1954ஆம் ஆண்டு அல்லை கந்தலாயிலே 154 தமிழ் விவசாயிகள் போலீசார் பார்த்திருக்க சிங்கள காடையர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பிற்பாடு 1956ஆம் ஆண்டு அனுராதபுரத்திலே கிட்டத்தட்ட 26,000 குடும்பங்கள் ஒரு இரவோடு இரவாக கொலை செய்யப்பட்டு கலைக்கப்பட்டார்கள். 1985ஆம் ஆண்டு வரை அனுராதபுரத்திலே நகரசபையின் தலைவராக ஒரு தமிழர் இருந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது ஒரு தமிழ் பிரதிநிதி கூட இல்லாத அளவுக்கு தமிழர்களுடைய வரலாறு அங்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலே லலித் அத்துலத் முதலி, காமினி திசாநாயக்கா, சிறில் மத்தியூ போன்ற ஐக்கிய தேசிய கட்சியில் கோலோச்சிய அமைச்சர்கள் தமிழர்களை, அப்பாவிகளாக இருந்த தமிழர்களை பார்த்து, ஆயுதம் தரிக்காத தமிழர்களை பார்த்து, போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்று சொன்ன ஜேஆர் ஜெயவர்தனவனுடைய வழிநடத்தலிலே மிக கொடூரமான கொலைகளை இந்த நாட்டிலே செய்திருந்தார்கள். பல ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். பல கோடி பெறுமதியான சொத்துக்கள் இந்த மண்ணிலே அளிக்கப்பட்டது. குட்டிமணி தங்கத்துறையினுடைய கொலைகள் மட்டுமல்ல, தமிழீழத்தை பார்க்க போகிறதா என்று குட்டிமணியினுடைய கண்கள் கூட தோண்டி எடுக்கப்பட்டது. இந்த அளவு வன்மங்களும் கொடூரங்களும் இந்த மண்ணிலே நடைபெற்று முடிந்தது. ஆகவே இந்த 83 படுகொலை என்பது சாதாரணமானதல்ல. இதற்கு முதலே 1981ஆம் ஆண்டு யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது, ஈழநாடு அலுவலகம் எரிக்கப்பட்டது. இவையெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் இந்த விடயத்தை ஒரு அரச தரப்பாக இந்த பாராளுமன்றத்தில் ஒத்திவைக்கப்பட்ட வேலை பிரேரணியாக கொண்டு வருகிறீர்கள். நான் இந்த அரசாங்கத்திடம் கேட்கிறேன், நீதி அமைச்சர் இருக்கிறார், கொலைகள் தொடர்பான இந்த விடயத்தை ஏன் நீங்கள் ஒரு விசாரணை குழுவை அமைத்து இதற்கான ஒரு சென்சோனி கமிஷன் ஒரு காலத்தில் இருந்தது போல உங்களால் இதற்கு ஒரு நீதி பெற்று தர முடியுமா? உங்களுடைய அரசாங்கம் பொருட்படுத்தி 2 ஆண்டுகள் ஆகிறது. முள்ளிவாய்க்காலிலே நடந்த இனப்படுகொலைக்கு கூட சர்வதேச விசாரணைக்கு போகக்கூடாது என்று, அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று நீங்கள் ஜெனீவாவிலே நீங்கள் உங்களுடைய பிரேரணைகளை முன்கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த மண்ணிலே நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலை, வாகரை படுகொலை, முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு கூட நீதியை வழங்க நீங்கள் தயாராக இல்லை. இன்றும் கூட நாங்கள் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட செம்மணியிலே 471 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. 455 எடுக்கப்பட்டிருக்கின்றன. இவை தமிழர்களுடையது. இது நேற்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஆசியாவினுடைய 2வது மிகப்பெரிய மனித புதைகுழியை அடையாளம் காட்டியிருக்கிறது. நான் கேட்கிறேன் தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, 1983ஆம் ஆண்டு 13 இராணுவத்தினர் கொல்லப்பட்டதற்காக மலையகத்தில் இருந்த கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். அவர்களை அப்பாவி மனிதர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களா கண்ணிவடி வைத்தார்கள். ஆனால் அதில் இருந்து ஒரு 13 ஆண்டுகள் கடந்து நீங்கள் பாருங்கள், 1996ஆம் ஆண்டு முல்லைத்தீவிலே ஓயாத அலைகள் மூலம் தமிழீழ விடுதலை புலிகள் முல்லைத்தீவு இராணுவ முகாமை கைப்பற்றிய பொழுது 1000க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள். ஆனால் ஒருவர் கூட தமிழர் கொழும்பிலோ மலையகத்திலோ கொல்லப்படவில்லை. காரணம், தமிழர்கள் பலமாக இருக்கும் பொழுது நீங்கள் மிகவும் யோசனையோடு இருந்தீர்கள். சிங்களம் யோசனையோடு இருந்தது. தமிழர்கள் பலவீனமாக இருந்த பொழுது பல ஆயிரக்கணக்கானவர்களை கொன்றொழித்தார்கள். அதே 83ஆம் ஆண்டு மலையகத்திலே இருந்த மக்களும் சரி, கொழும்பிலே இருந்த மக்களும் வடபகுதிக்கு கப்பல்களை ஏற்றி கலைக்கப்பட்டார்கள். கலைக்கப்பட்ட பொழுது இந்தியாவினுடைய கப்பல்கள் வந்து கொழும்பிலே இருந்து மலையகத்திலே இருக்கிற தமிழர்களை ஏற்றி வடக்கில், குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்திலே அவர்களை கொண்டு வந்து இறக்கினார்கள். இவ்வாறு நடந்த பொழுது ஏன் அந்த காரணத்தை நான் சொல்கிறேன் என்றால், வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களுடைய தாயகம் என்பதை இந்தியா அந்த நேரமே உணர்த்தி இருந்தது. சர்வதேச சமூகம் இன்றும் ஏற்றுக்கொள்கிறது. வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களுடைய வரலாற்று வழி, மரபு வழி தாயகம், அவருடைய ஹோம்லேண்ட். ஆக இந்த சபையில் இருக்கிற நீங்கள் இவ்வளவு கொண்டு வருகிறீர்கள். நான் கேட்கிறேன், 87ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக வந்த 13ஆம் திருத்தம் வடகிழக்கு தற்காலிகமாக எனக்கு 2 நிமிஷம் தாருங்கள். வடகிழக்கு தற்காலிகமாக இணைக்கப்பட்டிருந்த வடகிழக்கை வழக்கு போட்டு பிரித்தவர்கள் ஜேவிபியினர். அதே போல சுனாமி கட்டமைப்பு 2004ஆம் ஆண்டு வந்த பொழுது தமிழீழ விடுதலை புலிகளோடு சந்திரிகா அரசு இணைந்து அதனை செய்ய முனைந்த பொழுது அதற்கு வழக்கு போட்டு அதனையும் நிறுத்தியவர்கள் ஜேவிபியினர். ஆகவே உங்களிடமும் குற்றங்கள் இருக்கின்றன. நீங்கள் இப்பொழுது என்ன யோசிக்க போகிறீர்கள்?
தமிழர்களை நீங்கள் ஒரு சமத்துவம் சமதர்மம் உங்களுடைய என்ற நேரம் சொல்லுக்குள் நிறைவடைகின்றது, அடக்கப் போகிறீர்களா? கௌரவ உறுப்பினர் அவர்களே. ஒரு நிமிஷம். அல்லது தயவு செய்து தமிழர்களை ஒரு இனமாக, அவர்கள் ஒரு தேசிய இனம், வடக்கு கிழக்கு என்பது அவருடைய தாயக பூமி, அதற்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை உங்களால் முன்வைக்க முடியுமா? இல்லை நீங்கள் இப்படி தமிழர்களை ஏமாற்றுவதற்கான தீர்மானங்களை கொண்டு வந்து ஒரு மாற்று திசைக்கு இதனை கொண்டு செல்ல போகிறீர்களா என்பதைத்தான் நான் இந்த உயர்ந்த சபையினூடாக கேட்கிறேன். கருப்பு ஜூலை கலவரத்தால் தான் தமிழ் இளைஞர்கள் ஆயுதமேந்தி போராட வேண்டிய துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்பட்டனர் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். 1979ஆம் ஆண்டு நாட்டின் அவசரகால சட்டத்தை நடைமுறைப்படுத்திய பாவிகள், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்த பாவிகள், அதன் மூலமாக இந்த நாட்டில் தமிழர்களை துண்டோடு அழிக்கின்ற நடவடிக்கை எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல, இந்த பாவித்தனமான அன்றைய ஜேஆர் என்கின்ற நபராகும். அது மாத்திரமா 1981ஆம் ஆண்டு இந்த நாட்டில் விசேடமாக வடகிழக்கில் இருக்கின்ற இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள் தாங்களுடைய, அதாவது விசேடமாக ஜனநாயக ரீதியான எதிர்பார்ப்பு, அது மாத்திரமல்ல அவர்கள் வாக்கின் மீது நம்பிக்கை வைத்து விசேடமாக மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலில் போட்டியிட்டார்கள், செயற்படுகின்ற பொழுது அந்த மாவட்ட அபிவிருத்தி சபை என்கின்ற அந்த நம்பிக்கைக்கு, ஓட்டின் மீது இருந்த நம்பிக்கைக்கு வேட்டு வைத்து அன்றைக்கு விசேடமாக 1981ஆம் ஆண்டு அதாவது தேர்தலில் மோசடி செய்து அதை கொள்ளையடித்தது மாத்திரமல்ல, அதன் மூலமாக தமிழர்கள் மத்தியில் இருந்த, எங்களுக்கு சொந்தமாக இருந்த, எங்களுடைய இதயமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கி 97,000 புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நபர்கள் வேறு யாருமல்ல, இந்த காமினி ஜெயவிக்ரமா என்கின்றவன், இந்த காமினி சனாக்கி என்கின்றவன், சிறில் மச்சு என்கின்றவன் அன்றைக்கு யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்க இருக்கின்ற முதலில் தேர்தல் மோசடி செய்தார்கள். பிறகு அங்கு இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற இதயமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கிய பாவிகள் வேறு யாருமல்ல உறுப்பினர் அவர்களே, இந்த ஐக்கிய தேசிய கட்சியாகும். அந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு பின்னால் ஓடுகின்றவர்கள், அந்த ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற காலை நக்கி பிழைக்கின்றவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து எள்ளி நகையாடுகின்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார். அதனால் அந்த வாசையான பைத்தியக்காரர்கள், மோசடிக்காரர்கள், அந்த மாதிரியான முட்டாள்களோடு எங்களுக்கு எந்த விதமான வாதம் கிடையாது. அதே போன்று கௌரவ உறுப்பினர்களை, அது மாத்திரமல்ல விசேடமாக இதை நாங்கள் அரசியல் ரீதியான செயற்பாடாக கருதுவதற்கான காரணம் தான் வேறு விதமல்ல. விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், 1982ஆம் ஆண்டு நாட்டின் சர்வஜன வாக்கெடுப்பு நடந்தது. சர்வஜன வாக்கெடுப்பு என்பது மோசடியான வாக்கெடுப்பு. விசேடமாக வடகிழக்கில் இருந்த தமிழர்களுடைய எந்த விதமான எதிர்பார்ப்புகளை, அங்கு இருக்கின்ற மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை மதிக்காத ஒரு தேர்தல் தான் வேறு எதுவுமல்ல, சர்வஜன வாக்கெடுப்பு. அந்த வாக்கெடுப்புக்கு எதிராக, அந்த மோசடிக்கு எதிராக அன்றைய காலங்களில் எங்களுடைய தலைவராக இந்த ரோகண விஜய் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்தார்கள். வழக்கு தாக்கல் செய்ததன் பிறகு அந்த வழக்கு முதலாவது விசாரணை, இரண்டாவது விசாரணையின் பொழுது முடிவுகள் வருகின்றது. ரோகண விஜய் அவர்கள் எங்களுடைய பேரன்புக்குரிய தலைவரால் போடப்பட்ட வழக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் வேறு எதுமல்ல, அவருடைய வழக்கு என்பது 83ஆம் ஆண்டு நடைபெற வேண்டிய பொது தேர்தல், அதற்கு பதிலாகத்தான் சர்வஜன வாக்கெடுப்பு நடைபெற்றது. அந்த வாக்கெடுப்பில், அந்த வழக்கில் அவர் வென்றிருந்தால் என்ன நடந்திருக்கும் வேறு எதுமல்ல, மீண்டும் ஜனநாயக ரீதியான தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு தேர்தல் நடத்தப்பட்டிருந்தால் அன்றைக்கு எங்களுக்கு 2,73,000 வாக்குகள் எங்களுடைய ரோகண விஜய் வீராவுக்கு ஜனாதிபதி தேர்தல், அந்த வாக்குகளே எங்களுக்கு கிடைத்திருந்தாலும் கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் 9 பேருக்கு இடையில் அன்றைக்கும் கூட பாராளுமன்றத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படி அவர்கள் வந்திருந்தால் அன்றைக்கு ஜேஆரால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த இனவாத, மதவாத, ஜனநாயக விரோத, அதே நேரத்தில் மக்களை கொள்ளையடிக்கின்ற இந்த பொருளாதாரத்துக்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அதன் காரணமாகவே அந்த அன்றைய காலகட்டங்கள் 1983ஆம் ஆண்டில் ஜூலை இன கலவரத்தை ஏற்படுத்திவிட்டு அதனூடாக எங்களுடைய கட்சியை தடை செய்வதற்கு பிரதானமான காரணம் வேறு எதுவுமல்ல, இந்த நிலைமைகளால். ஆகவே அன்றைய காலகட்டங்களிலும் இந்த ஐக்கிய தேசிய கட்சி என்பவர்கள், இந்த ரணில் விக்ரமசிங்காவிற்கு பின்னால் ஓடுகிறவர்கள் என்பவர்கள், இந்த சஜித்
தனது அப்பனார் எடுத்துக்கொண்டால் பிரேமதாஸ் அவர்கள், இந்த பிரேமதாசாக்கள், இந்த காமிநாயக்கள், இந்த ஜேஆர்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த நாட்டில் இருந்த தமிழ் மக்களை பூண்டோடு அழிக்கின்ற, அதன் மூலமாக இந்த நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தாங்களுக்கு அரசியல் ரீதியாக ஏற்பட இருந்த ஆபத்தை தவிர்த்துக் கொள்வதற்காகவே அன்றைக்கு எங்களுடைய கட்சியான மக்கள் விடுதலை முன்னணியை தடை செய்தார்கள். அவ்வாறான தடை இருக்காவிட்டால் இன்னும் உங்களுக்கு 2 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றன. முடிக்கின்றேன். நிச்சயமாக அன்றைய காலகட்டங்களில் ஒரு பொது தேர்தல் இடம்பெற வாய்ப்பு இருந்தது. பொது தேர்தல் இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த கருப்பு ஜூலையும் கூட இடம்பெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த வகையில் உறுப்பினர்களே, இந்த கருப்பு ஜூலை என்பது இந்த நாட்டில் விசேடமாக தமிழ் இளைஞர்களை இந்த ஆயுத போராட்டத்துக்கு தள்ளுகின்ற பாவித்தனமான நடவடிக்கையில் ஒரு குறியீடாகும். அதனால் இந்த கருப்பு ஜூலை என்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை ஒரு கொடியின் கீழ் ஜேஆருக்கு கிடைத்தது 5/6 பெரும்பான்மை. அந்த பெரும்பான்மை பயன்படுத்தி இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை ஒன்று சேர்ப்பதற்கு பதிலாக தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை அதனை இன ரீதியாக மத ரீதியாக ஒன்று சேர்ப்பதற்கு பதிலாக அந்த மக்களை நாசம் செய்கின்ற பாவித்தனமான நடவடிக்கைகளை எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல, ஐக்கிய தேசிய கட்சியாகும். அந்த ஐக்கிய தேசிய கட்சி இன்றைக்கு பெரிசாக பேசுகின்ற நபர்களாக இருக்கின்றார். எது எவ்வாறான போதிலும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இந்த நிலைமையில் இருந்து எதிர்வரும் காலங்களிலே எமது நாட்டில் ஒரு கண்ணியமான சமுதாயத்தை உருவாக்குகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற, நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுடைய ஒற்றுமையை கட்டியெழுப்புகின்ற ஒரு அரசாங்கமாகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மலர்ந்திருக்கின்ற என்று கூறிக்கொண்டு, யாழ்ப்பாணம் மருதனார் மடத்தில் அமைந்துள்ள வட இலங்கை சங்கீத சபைக்கு முன்பக்கமாக உள்ள வீதிக்கு புகழ்பெற்ற வயலின் வித்துவான் லட்சுமி நாராயணனின் பெயர் சூட்டப்பட்டு அதற்கான பெயர்ப்பலகை இன்றைய தினம் வியாழக்கிழமை திரைநீக்கம் செய்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் புத்த சாசன சபைய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹினிதும சுனில் சினவி பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் இந்தியாவிலிருந்து வருகை தந்த பிரபல வயலின் வித்துவான் டாக்டர் எல் சுப்பிரமணியம் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்களும் கலந்து கொண்டு பெயர் பலகையை திரைநீக்கம் செய்து வைத்தனர். இந்நிகழ்வில் இசை மற்றும் கலைத்துறையை சேர்ந்த பலரும் கலாச்சார ஆர்வலர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இசைத்துறைக்கு வயலின் வித்துவான் லட்சுமி நாராயண ஆற்றிய சிறப்பான பங்களிப்பை நினைவு கூறும் வகையில் இந்த வீதிக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட சாட்சியங்களுடனான விசாரணைகளில் 600க்கும் மேற்பட்டவர்கள் சாட்சியம் அளித்ததுடன் வாக்குமூலங்களையும் வழங்கியுள்ளதாக காணாமல் போனோர் அலுவலகத்தின் சிரேஷ்ட சட்டத்தரணி தற்பரன் தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் நீதி அமைச்சு இணைந்து காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகள் 2வது நாளாக இன்றும் மட்டக்களப்பு மண்முனைப்பற்று ஆரியம்பதி பிரதேச செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டது. காணாமல் போனோர் அலுவலகத்துக்கு காணாமல் போனோர் தொடர்பாக அவர்களது உறவுகளினால் கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளுக்கு அமைய அவர்களின் சாட்சியங்கள் பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் மட்டக்களப்பு மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வருகின்ற நிலையில் இன்று மண்முனைப்பற்று பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது மண்முனைப்பற்று பிரதேச செயலக பிரிவில் உள்ள காணாமல் போனோரின் உறவினர்களிடம் சாட்சியங்கள் பெறும் நடவடிக்கைகள் இடம்பெற்றது. இதேபோன்று பவனதீவு ஏறாவூர்பற்று பிரதேச செயலக பிரிவுகளிலும் இன்றைய தினம் சாட்சியங்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் போனோர் அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட சாட்சியங்களுடனான விசாரணைகளில் 600க்கும் மேற்பட்டவர்கள் சாட்சியம் அளித்துள்ளதுடன் வாக்குமூலங்களையும் வழங்கியுள்ளதாக காணாமல் போனோர் அலுவலகத்தின் சிரேஷ்ட சட்டத்தரணி ஜே தட்பரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தாக்கல் செய்த ரிட் மனுவை மேலதிக பரிசீலனைகளுக்காக ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மனுதாரர் கோட்டபய ராஜபக்ஷ சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் ரோமேஷ் டி சில்வா தனது பதிலுரையை சமர்ப்பித்துள்ளார். அதன் பின்னர் மேலதிக சமர்ப்பிப்புகளுக்காக மனுவை ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதிலிருந்தும் தடுத்து வைப்பதிலிருந்தும் தடுக்கும்படி கோரி தாக்கல் செய்த மனு தொடர்பான விசாரணைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ முன்னிலையாகியுள்ளார். இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு இன்று வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
எதிர்க்கட்சிகளை இல்லாதொழித்துவிட்டு உங்களது அரசியல் நோக்கங்களை அடைய முடியும் என நினைத்தால் ஜனாதிபதி அனுர நீங்கள் செய்யும் தவறு இது என புதியன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், எதிர்க்கட்சிகளை இல்லாதொழிக்க அரசாங்கம் நினைத்தால் அது தவறான எண்ணம். தற்போதைய அரசாங்கத்தின் ஒரு பிரதிநிதி எதிர்க்கட்சிகளை ஒழித்துவிட்டதாக கூறுகின்றார். இது ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் பிரதிநிதியால் சொல்லப்படும் கதை. இது ஒரு அடக்குமுறை. இந்த அடக்குமுறையின் தொடர்ச்சியாகவே ஓய்வு பெறும் நீதிபதிகளின் வயதை நீடிக்கும் செயல் திட்டமும் முன்னெடுக்கப்படுகின்றது. அரசாங்கம் தனது தனிப்பட்ட அரசியல் நோக்கங்களுக்காக இந்த நாட்டின் நீதி அமைப்பை பயன்படுத்த முயல்வது தெளிவாக தெரிகின்றது. அடக்குமுறை, சிறையில் அடைத்தல், ஒழித்து கட்டுதல் ஆகியவற்றின் மூலம் தனது அரசியல் நோக்கங்களை அடைய முடியும் என்று அரசாங்கம் நினைத்தால் ஜனாதிபதி அவர்களே நீங்கள் தவறு செய்கின்றீர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 2029 ஆண்டு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடலாம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் முழுமையாக 3 வருடங்கள் இருக்கின்றன. எனவே அது தொடர்பான தீர்மானங்கள் எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை. அதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தலுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன் மிக விரைவில் மாகாண சபை தேர்தல் நடைபெறலாம் என்று. எனவே அந்த தேர்தலுக்கு நாங்கள் தயாராக வேண்டும். 2029 ஆண்டு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும் என்பது எனது எதிர்பார்ப்பு. ஒன்றாக இணைந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிக்க முடியும். தற்போதைய நிலவரத்தின்படி ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜித் பிரேமதாசவும் முன்னிலையில் இருக்கின்றனர். எனவே இவர்களுள் இருவர் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழிக்குள் மலை அங்கியை ஒத்த அங்கியுடனும் காலில் காலுறையுடனும் சிறுவரின் எண்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 41வது நாளான இன்றைய தினம் வியாழக்கிழமை 7 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதில் 9 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இன்றைய தினம் 3 எண்பு குவியல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஆணிகளும் சீமெந்து துண்டு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் செம்மணி புதைகுழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரையில் 95 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 478 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 464 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 41ஆம் நாள் இன்று அதிகாலை யாழ் நீதவான் கௌரவ எஸ். லென்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்று புதிதாக 7 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக 478 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன. இவற்றில் 9 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இதுவரை 464 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு பொது செய்யப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் எண்பு குவியல்களாக 35, 36, 37 என்ற 3 எண்பு குவியல்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் 2 ஆர்டிஃபெக்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆணிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்றில் காலுக்குள் ஒரு ஆணி வகையான ஆணியும் மற்ற புறப்பொருட்களாக பல அணிகளும் ஆர்டிஃபெக்ட்ஸாக எடுக்கப்பட்டு இன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் சீமெந்திலான ஒரு அமைப்பை கொண்ட தட்ட பொருள் ஒன்று சாம்பிளாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட இன்று கௌரவம் அன்று 3 மணிக்கு இதில் அக்கறை உள்ளவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து குற்ற புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்துக்கு ஒரு சமர்ப்பணம் செய்யப்பட்டது. இந்த குற்றம் நடந்தது இன்னும் தெளிவாகவில்லை என்றும் நேற்று வரை 455 மனித எண்புகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்றும் இதனை விசாரணை செய்வதற்கு தங்களுக்கு இந்த காலத்தை அறிவதற்கு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு அறிக்கையை அவர்கள் விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள். இதே நேரம் காணாப்போனோர் சார்பில் காணாப்போனோர் குடும்பங்கள் சார்பில் நாங்களும் OMB அலுவலகத்தின் இயக்குநர்கள் மற்றும்
யாழ் மாவட்ட நீதிமன்ற சட்டத்தரணிகளும் நல்லூர் பிரதேச சபை சட்டத்தரணியும் பாதிக்கப்பட்ட சாலில் சில சட்டத்தரணிகளும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார்கள். அவர்களும் இதில் விண்ணப்பம் செய்திருந்தார்கள். இதுவரை எடுத்த பிற பொருட்களுக்கான அறிக்கையை ராஜ் சோமதேவ் அவர்களிடம் பெற்றுக்கொள்வதென்றும் தொடர்ந்து இது சம்பந்தமாக ஒரு குழு ஒன்று அமைத்து எதிர்காலத்தில் எவ்வாறான பரிசோதனை செய்வது தொடர்பாக நிபுணர் குழுவும் சட்டத்தரணிகளும் இணைந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் கௌரவ நீதிமன்றத்தில் அழைக்கப்பட இருக்கின்றது. இது சம்பந்தமாக முடிவெடுப்பதற்கு அத்தோடு இதனை தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றதும் இன்னும் வராமல் இருக்கின்ற மண் மாதிரிக்கான அறிக்கையை பெற்றுக்கொள்வதும் பல்கலைக்கழகத்திடமிருந்து சில அறிக்கைகள் கோரப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்காக கௌரவம் இந்த கட்டளை ஆக்கியிருக்கிறது. நாளை இந்த 42ஆம் நாள் அகழ்வு பணி நடைபெற இருக்கிறது. நிபுணர் குழு என்று உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்கள் தொல்பொருள் திணைக்களத்தின் சார்பில் பேராசிரியராக இருக்கின்றார். அதே நேரம் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் இருக்கின்றார். அதே நேரம் சில காலங்களுக்கு தேவையான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்கும் சிலரை அணுகியிருக்கின்றனர். அதே நேரம் இதில் பங்கு பெற்றுள்ள நிறுவனங்கள் இருக்கின்றன, மற்றது சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள். தேவைப்படின் வேறு நிறுவனங்களையும் அழைத்து இது சம்பந்தமான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது. அதோடமாக மேலதிக நடவடிக்கைக்காக அவர்களுடைய கருத்துக்களை கொடுப்பதற்காக அடுத்த மாதம் 5ஆம் தேதி மீண்டும் திறந்த மன்றம் இந்த வழக்கு அடைக்கப்பட இருக்கிறது. சட்ட வைத்திய அதிகாரியிடம் எந்தவித அறிக்கையும் இது இன்றைக்கு கட்டளையாக்கப்படவில்லை. 5ஆம் தேதி நடைபெறுகின்ற கலந்துரையாடல் பிற்பாடு தான் அது சம்பந்தமான கட்டளை ஒன்றை ஆக்குவதற்கு நீதிமன்றம் காத்திருக்கிறது. அது இன்றைக்கு 467வது மண்டையோடு தொகுதியாக இருக்கின்றது. அதனை பார்க்கும்போது இதுவரை காணப்படாத வித்தியாச முறையில் அது காணப்படுகின்றது. சில நேரம் அதுக்கான கொஃபின் சாப்பட்டியின் அடையாளமும் அதே நேரம் அந்த உடலில் அதாவது மழைக்காலத்துக்கு பாவிப்பதற்கான ஜெக்கெட் ஒன்று போடப்பட்டிருந்தது, காலில் சொக்ஸும் போடப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான அகழ்வு நடைமுறையில் அது சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதாகின்றதுக்காக ஒரு ஐயம் இருக்கின்றது. நீதிமன்றம் நாளைக்கு இது சம்பந்தமாக ஆராய்ந்து அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறது. ஏற்கனவே மற்ற மனித எண்பு தொகுதிகள் நீங்கள் செய்திகள் சேகரிக்க பார்த்துருப்பீங்கள். முறை தவறாக ஒரு குறுகியலான இடங்களில் தாக்கப்பட்டதை நாம் பார்த்திருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆழ்ந்தெடுக்கப்பட்டதும் வடமேற்கு பக்கமாக அதிகமான தலைகளும் சிலது தெற்கு பக்கமாக அவ்வாறு காணப்படுகிறது. இந்த இடம் இந்த மனித ஒட்டு தொகுதி மட்டும் ஒரு வித்தியாச முறையில் காணப்படுகிறது. இது சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இது சம்பந்தமாக நாளை தான் அது சம்பந்தமாக சொல்லப்படுகிறதா. காலப்பகுதியில் முறை தவறையும் இருக்குதா சட்ட ரீதின்னு சொல்லி ஒரு மிஸ்ஸாயின்னு சொல்லலாம். மிக்ஸாகி கலந்து இருக்கிறது. இது ஒரு இந்து மயானம். இதில் சட்ட ரீதியான புதைத்தல் நடைபெறலாம். அதாவது சிறுவர்கள் என்று சொன்னால் இதில் பெர்மிஷன் எடுத்து அதுக்கான அமைப்புகள் நடைபெற்றிருக்கிறது. 1-2 விதிவிலக்கான. ஆனால் அதிகமானதை பார்க்கும்போது எங்களுக்கு இது ஒரு குற்றம் நடந்தது, அவசரமாக புதைக்கப்பட்டது எல்லாம் தெளிவாக சாதாரண மக்களுக்கு தெரிகிறது. இது சம்பந்தமாக அறிக்கைகள் வந்த பிற்பாடு தான் இது சம்பந்தமாக சொல்லப்படுகிறது. சட்ட ரீதியாக சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். புதைக்குழி 1, புதைக்குழி 2 என்று இருந்தது. இந்த 2ல் தான் பல உடலங்கள் மனித எண்புகள் சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதுக்கான ஆடைகளோடு சவப்பெட்டிகளோடு காணப்பட்டதை காணப்படுகிறது. சில இடங்களில் போஸ்ட்மார்ட்டம் செய்ததுக்கான அறிக்கைகளும் காணப்படுகிறது. ஆனால் அந்த தவறு அவைகள் அனைத்தும் இங்கு புதைக்கப்பட்டதுக்கு இந்த இந்து மயான சபையினரிடம் அறிக்கைகள் பதிவுகளில்
ஆனால் வைத்தியசாலையில் அணுகும் போதும் அவர்கள் இந்த மயானத்தை தங்களுடைய புதைத்தல் சம்பந்தமாக பயன்படுத்துவதில்லை. கோம்பியன் மயானம் போன்ற மயானங்களை தான் அவர்கள் புதைப்பதற்கான இடமாக தெரிவு செய்கிறோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சட்ட ரீதியாக புதைக்கின்ற விடயங்கள் அவ்வாறான அந்த பிரதேசத்தை புதைப்பதாக இருந்த அடிப்படையில் தான் அந்த பிரதேசம் 2 தொடர்ந்து அகழ்வு பணிப்படி செய்யாமல் இது சட்ட ரீதியான இடம்னு சொல்லி அதன் தொடர்ந்து அகழாமல் நாங்கள் பிரதேசம் 1 தொடர்ந்து இந்த அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கிறோம்.